திருக்குறள் அதிகாரம் 121. நினைந்தவர் புலம்பல். உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. முன்பு என் மனைவியுடன் கூடி அனுபவித்த இன்பத்தை பிரிந்திருக்கும் போது நினைத்தாலும் அது நீங்காத பெரு மகிழ்ச்சியை தருவதால் குடித்தால் மட்டுமே மகிழ்ச்சி தரும் கள்ளை காட்டிலும் காதல் இன்பமானது. எனைத்தொனரு இனிதேகான் காமம்தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று ஏல். நாம் விரும்புபவரை பிரிவிலும் நினைத்தால் பிரிவு துன்பம் வராது. அதனால் என்ன ஆனாலும் சரி, காதல் இனியதுதான். நினைப்பவர் போன்று நினையார்கொல் தும்மல் சினைப்பது போன்று கெடும். எனக்கு தும்மல் வருவது போல் வந்து அடங்கிவிடுகிறது. அவர் என்னை நினைக்கத் தொடங்கி நினைக்காமல் விடுவாரோ? யாமும் உளைங்கோல் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ உளரே அவர். என் நெஞ்சத்தில் அவர் எப்போதும் இருக்கிறார். அவர் நெஞ்சத்தில் நானும் இருப்பேனா? தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானாழ்கோல் என் நெஞ்சத்து ஓவா வரல். தம் நெஞ்சத்தில் என்னை விலக்கிவிட்ட அவர் என் நெஞ்சத்தில் மட்டும் ஓயாமல் வருவதற்கு வெட்கப்படமாட்டாரோ? மற்றியான் என்னுளேன் மன்னோ அவரோடு யான் உற்ற நாள் உள்ள உளேன். அவரோடு கூடி வாழ்ந்த நாள்களின் நினைவுகளை நினைப்பதால்தான் நான் இன்னும் உயிர் வாழ்கிறேன். இல்லை என்றால் வேறு எதனால் வாழ்வேன்? மரப்பின் எவனாவன் மட்கொள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும். அந்த நாள்களின் நினைவுகளை மறவாமல் நினைத்தாலும் என் நெஞ்சு சுடும். அப்படி இருக்க மறந்தால் வாழ்வது எப்படி? எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. அவரை நான் எப்படி எண்ணினாலும் கோபப்படமாட்டார். அன்புள்ள அவர் எனக்கு தரும் இன்பம் அத்தகையது அன்றோ? விளியுமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து. நம் உயிர் வேறு அல்ல, ஒன்றே என்று முன்பு சொன்ன அவரின் இப்போதைய கருணையற்ற தன்மையை அதிகம் எண்ணி என் உயிர் போய்கொண்டே இருக்கிறது. விடாது சென்றாரை கண்ணினால் காணப்படாதி வாழி மதி. திங்களே, பிரியாமலிருந்து இறுதியில் பிரிந்து சென்ற காதலரை என் கண்ணால் தேடி காணும்படியாக நீ மறைந்து விடாமல் இருப்பாயாக.